இப்போ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா இன் ஆன் எக்ஸ்ரே டியூப் எலக்ட்ரான் பம்பார்டிங் டு தி டார்கெட்ஸ். ஓகே, ஒரு எக்ஸ்ரே டியூப்பில் வந்து எலக்ட்ரான் வந்து டார்கெட்டில் வந்து மோதுது, அதாவது பம்பார்டிங்னா மோதுகிறது. ஓகே, ப்ரொடியூஸ்டு எக்ஸ்ரேஸ் ஆஃப் மினிமம் வேவ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா 10 to the power of -10. 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10 to the power of -10 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை டார்கெட்டில் மோதும் போது அதில் வேவ் லென்த், அதாவது 3க்குமே ரிலேஷன் இருக்குது. வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி 3க்குமே வந்து ரிலேஷன் இருக்கிறதுனால வேவ் லென்த் மாத்திரம் கொடுத்துருக்காங்க. வாட் மஸ்ட் பி த எனர்ஜி ஆஃப் பம்பார்டிங் எலக்ட்ரான்? சப்போஸ் அந்த எலக்ட்ரான் வந்து வெளியேறும்போது என்ன எனர்ஜி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டேட்டா கொடுத்து ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, 1 ஆம்ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனர்ஜி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரான் பார்க்குறோம். அப்போ ஃபார்முலா வந்து E=h nu அப்படின்னு சொல்லுவோம். E=h nuனா h வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து இதுவும் அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில சமயத்தில் வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சமயத்தில் வந்து டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த டேட்டா கொடுக்காத போது என்னது நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். h is equal to 6.6 into 10 to the power of -34 ஜூல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், இல்லாட்டி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நியூ. அப்போ நியூன்றது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ தெரியாத போது எப்படி இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்? v is equal to n lambda அப்படின்னு பார்க்குறோம். வெலாசிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு இந்த ஃபார்முலா வந்து கொண்டு வரோம். அப்போ என்ன சொல்கிறோம்? c is equal to c is equal to nu into lambda. அப்போ என்னது? nu is equal to c by lambda அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ E is equal to hc by lambda அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. இதை வந்து எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, சின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, லாம்டான்றது வேவ் லென்த்து. ஓகே, சரி. இப்போ இது எலக்ட்ரான் கேட்டிருக்கு. அப்போ எலக்ட்ரானோட டிவைட் பண்ணணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட வந்து டிவைட் பண்ணணும். அப்போ hc by E lambda. அப்போ E is equal to h வந்து 6.6 into 10 to the power of -34 into c வந்து என்னது 3 into 10 to the power of 8 divided by 1.6 into 10 to the power of -19 into 1 into 10 to the power of -10 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்க்குறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 3 into 6 வந்து 18, ரிமைனிங் 1. 3 into 6 வந்து 18, அப்போ 19 வரும். அப்போ 19.8 into 10 to the power of -34, ஓகே, ப்ளஸ் 8 ப்ளஸ் 19 ப்ளஸ் 10 பை 1.6ன்னு வந்துருச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ E is equal to 19.8 டிவைடட் பை 1.6 இன்ட்டு, இப்போ பவர்லாம் பார்க்குறோம். பவர்ஃபுல்லாக வந்து இது வந்து -34 இருக்குது, இது வந்து 10, இது ப்ளஸ் 19, அப்போ 29. 29 ப்ளஸ் 8 வந்து என்னது 37 வருது. அப்போ 10 to the power of -34 ப்ளஸ் 37. அப்போ E is equal to 19.8 by 1.6 into 10 to the power of 3. அப்போ என்ன பண்ணுறோம்? 10 மல்டிப்ளை பண்ணுறோம், 10 டிவைட் பண்ணுறோம். அப்போ E is equal to 198 by 16 into 10 to the power of 3. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். E is equal to, சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 198 16ஆல் இது பண்ணுறோம். அப்போ 1 வரும், 16. அப்போ 36, 2 வரும், அப்போ 32, மீதி 4.40. அப்போ 32னா அப்போ 3 வரும். அப்போ என்ன வரும்? 2.3 into 10 to the power of 3. அப்போ 12300 எனர்ஜிக்கு யூனிட் வந்து ஜூல். இந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் நம்மளுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? கொஸ்டின் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கு, டேட்டா வந்து ஒரே டேட்டா தான் கொடுத்துருக்கு. நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது என்னென்ன டேட்டா இருக்குது? 3 டேட்டா வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது.
ஹச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் லைட் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது 3 மெமரைஸ் பண்ணாத வேவ் லென்த் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எனர்ஜி வந்து 12,300 ஜூல்னு வந்து நம்ம கொண்டு வர முடியும்.